கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திரு அவையின் வழிபாட்டாண்டிலே மிகவும் புனிதமான வாரத்திற்குள் நாம் ஆண்டவரின் பாடுகளின் ஞாயிறு, குருத்தோலை ஞாயிறு பெருவிழாவை கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இந்த ஞாயிறு ஒருபுறம் எருசலேமுக்குள் அரசராக ஆண்டவர் நுழையும் கிறிஸ்துவின் மகிழ்வையும், மறுபுறம் அவருடைய சிலுவை பாடுகள் ஆழ்ந்த சோகத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டாட அழைக்கின்றோம். நாம் ஏன் ஒரே நாளில் மகிழ்ச்சியும் துக்கத்தையும் கொண்டாடுகிறோம்? கிறிஸ்துவின் பாடுகளின் நோக்கம் என்ன என்று நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த இறைவார்த்தைகள் குருத்தோலையின் ஆரவாரம், சிலுவையின் தாழ்ச்சி வரை, மாட்சியின் பாதையும் மீட்பின் விலையும் என்ற தியான கருத்தோடு நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆரவாரமும் அஸ்திவாரமும் என்பார்கள் குருத்தோலை பவனி. இந்த திருப்பலியின் ஆரம்பம் இயேசு எருசலேமுக்குள் அரசராக நுழைய நிகழ்வை நினைவு கூறுகிறது. குருத்தோலையும் ஒலிவ கிளைகளையும் அசைத்து கைகளை பிடித்துக் கொண்டு, ஆடைகளை துணிகளை வெளியிலே விரித்து, தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசானா என்று ஆர்ப்பரித்து பாடக்கூடிய வருகையை பார்க்கிறோம். இது ஒரு அரசனின் வருகை. இயேசு ஒரு கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வந்து அவர் ஒரு அமைதிய அரசராகவும் தாழ்மையின் அரசராக இருக்கிறார் என்பதை அது தெல்ல தெளிவாக காட்டுகிறது. இது உலகத்தினுடைய ஆடம்பரத்தையும் காட்டுகிறது என்று சொல்லலாம். இதே மக்கள் சில நாட்களுக்கு முன் ஓசானா என்று ஆரவாரம் செய்த அதே குதிரைகளால் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்துவார்கள். இது மனித உணர்ச்சிகளின் நிலையற்ற தன்மையை, விசுவாசத்தின் ஆழமின்மையும் வெளிப்படுத்துகிறது. இன்று ஓஹோ என்று புகழ் வந்த ஒரு நாளை இவன் அழியற்றும் என்பார்கள். நிலையற்ற புகழ் இங்கே படம் பிடித்து காட்டப்படுகின்றது. மகிழ்ச்சியுடைய ஆபத்தை உணர்த்துகிறது. நம்முடைய புது வாழ்வில் புகழும் பாராட்டும் வரும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த குருத்தோலை ஞாயிறு, குருத்தோலையின் ஆடம்பரம் ஒரு நிரந்தரமானது அல்ல என்பதையும் நமக்கு பாடமாய் கொடுக்கிறது. கடவுளிடம் தம்மை அர்ப்பணிப்பதே நிரந்தரம். ஒரு அரசியல் தலைவர் அல்லது ஒரு விளையாட்டு வீரர் வெற்றியின் உச்சியில் இருக்கும் போது கொண்டாடுகிறார். ஆனால் ஒரு சிறிய தவறு ஏற்படும் போது மக்கள் உடனடியாக அவரை நிராகரிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இன்று உலகம் தரக்கூடிய யதார்த்தமாக இருக்கிறது. தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் மிக அவசியமானது என்பதை இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. இந்த நாள் வெறும் ஆடம்பரத்தை விட்டு விலகி பாடுகளின் ஆழத்திற்கு நம்மை இட்டுச் செல்கிறது. ஏசாவின் பாடல் முதல் வாசகம் மற்றும் பவுலின் கடிதம் 2ஆம் வாசகம் இரண்டும் கிறிஸ்துவின் துன்பத்தை மீட்பின் திட்டத்தின் பகுதியாக பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவராய கடவுள் துயருவார் களைப்படையாமல் இருக்க இவ்வாறு பேச வேண்டும் என அறியும் பொருட்டு எனக்கு கல்விமானின் நாவை தந்திருக்கிறார். என்னை அடுத்தவிடம் என் முதுகை காட்டினேன், என் தாடியை விளங்கியவரிடம் என் கன்னத்தை கொடுத்தேன், நான் வெட்கப்பட மாட்டேன் என்ற கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு ஆழமான கீழ்ப்படிதலையும் தாட்சியையும் கொடுக்கிறது. கிறிஸ்து துன்பப்படுவதற்கான முழு திட்டத்தையும் அறிவிக்கிறார். அவர் அன்பினால் மட்டுமே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய கீழ்ப்படிதல் மனித குலத்தின் கீழ்ப்படியாமையால் அந்த பாவத்தை சரி செய்தது. அவர் கடவுள் வடிவில் இருக்கும் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவம் எடுத்து சிலுவை சாவி மேற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். ஆகையால் கடவுளும் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் பெயருக்கு எல்லாரும் மண்டியிட வேண்டும் என்று அவர் பணிக்கிறார். இதுதான் இறையியல் பார்வை. சிலுவையின் துன்பம், இயேசுவின் தாழ்ச்சியின் உச்சம், இந்த பெருவிழாவில் நாம் கொண்டாடும் மாட்சிமை. அவர் வெறுமையாக்கப்பட்டு தாழ்வையோடு கீழ்ப்படிந்ததால் கிடைத்தது. கிறிஸ்துவின் பாடுகள் மகிமைக்கான ஒரே ஒரு வழி தாழ்ச்சியால் உருவானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். காட்டிக் கொடுத்தலும் தனிமையும் இங்கே அனுபவிக்கப்படுகிறது. நற்செய்தியில் நாம் கேட்ட நீண்ட பாடுகளுடைய அறிக்கை
இயேசுவின் துன்பம் எவ்வளவு ஆழமானது என்பதை நம்முள் மிகவும் படம் பிடித்து காட்டுகிறது, காட்சிப்படுத்துகிறது. தனிமையின் ஆழத்தை பற்றி மிக அற்புதமாய் கூறுகிறது. யூதாசால் காட்டிக் கொடுக்கப்படுதல், 30 வெள்ளிக்காசுக்காக மறுதலிப்பு, பேதுருவால் மறுதலிக்கப்படுதல், சீடர்களால் கைவிடப்படுதல், கைவிட்டு ஓடிவிடுதல், எங்கே நீதி மறுக்கப்படுதல். மக்கள் கொலையாளிகள் பரவாவுக்கு விடுதலை அளித்து இயேசுவை கொண்டு போட அவர்களே கூறுகிறார்கள். இவர்தான் தவக்கால சவால். என்ன? நம்முடைய சிலுவைகள் தனிமை, துரோகம், மறுதலிப்பு, கைவிடப்படுதல், நீதி மறுக்கப்படுதல், இவையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தவக்காலத்தின் சவால், எதிர்ப்பு. நாம் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் பேசும்போது நம்மை அச்சுறுத்தும் குரல்களும், நம்மை விட்டு ஓடிவிடக்கூடிய சீடர்களும் நம்மோடு இருப்பார்கள். நாம் யாரை வளர்க்கிறோமோ, யாரை அன்பு செலுத்துகிறோமோ அவர்களே நமக்கு எதிராக இருப்பார்கள். எல்லாவற்றையும் அன்பினால் எதிர்கொண்டு சிலுவையை சுமக்க, அந்த துன்பத்தை சுமக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் பாடுகளின் ஞாயிறு நம்முடைய விசுவாச பயணத்தில் 2 துருவங்களை, அதாவது மகிழ்ச்சி குருத்தோலை மற்றும் துன்பம் சிலுவை மகிமைக்கான பாதை, இரண்டையும் கொடுக்கிறோம். குருத்தோலையின் ஆடம்பரம், ஆரவாரம் நிரந்தரமானது அல்ல என்பதை உணர்ந்து கடவுளின் முடிவில்லாத மதிப்பை மட்டுமே நாம் நாட என்று நாம் உறுதியெடுப்போம். பவுலின் அறிவுரைப்படி இயேசு தாழ்த்தியது போல நாமும் தாழ்ச்சியோடு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த கீழ்ப்படிதலால் கிடைக்கும் மகிழ்ச்சியை, மகிமையை நாடுவோம். பாடுகளின் அறிக்கை நம் உள்ளத்தில் ஆழமாக பதிய இந்த புனித வாரம் முழுவதும் ஜெபம், உண்ணாநோன்பு மற்றும் தர்மம் ஆகியவற்றின் மூலம் கிறிஸ்துவின் துன்பங்களில் இன்னும் ஆழமாக, இன்னும் அதிகப்படியாக நாம் பங்கேற்போம். சிலுவையின் வழியாக மகிமையை தேடுவோம், துன்பத்தின் வழியாக மகிமையை தேடுவோம். பாதையில் கிறிஸ்துவோடு நடப்போம். கிறிஸ்து அப்படிப்பட்ட பாதையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வெளியே சென்று துன்பங்களை தாங்கி உயிர்ப்பையும் மகிமையும் நாம் பெற நாம் அவரோடு பயணிப்போமா?